வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வுட் பாலிஷில் பியூ சீலர் அப்ளை பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். இது அந்த டோரில் வந்து ஃபஸ்ட்டு கோட்டு பட்டியெலாம் பார்த்து தேய்ச்சி அடித்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு கோட்டு அடிச்சுட்டு பட்டியெலாம் பார்த்து தேய்ச்சி அதுக்கப்புறம் தான் வந்து சைன் கோட் அப்ளை பண்ணுறோம். இது மாதிரி சைன் கோட் அப்ளை பண்ணுறப்போ பெரும்பாலும் பூ டிசைன்லாம் இருக்குது அப்படின்னா அந்த பூ டிசைனில் மூளை முடுக்கெலாம் வந்து மெட்டீரியல் நிற்கக்கூடாது, அதாவது தேங்கி நிற்கக்கூடாது. இது மாதிரி அடிக்கிறப்போ அதுக்கு வந்து அந்த மெட்டீரியலை நல்லா டைட் பண்ணிவிட்டு சிறுவை வச்சு பொறுமையாக ஆற்றி விடணும். ரொம்ப பொதன்னு தண்ணி ஊற்றுற மாதிரி போய் ஊற்றக்கூடாது. அப்படி ஊற்றிச்சு அப்படின்னா அந்த கீற்று, அதாவது அந்த சாமி சிலைங்கெல்லாம் வெட்டியிருப்பாங்க, அது கண், அந்த மூக்கு, அது மாதிரி அந்த கீற்றுங்கெல்லாம் போட்டிருப்பாங்க, புடவையில் கையிலலாம் டிசைன்லாம் இருக்கும். அதெல்லாம் போய் தேங்கி நிற்கும் சருக்கு. அது மாதிரி தேங்கி நிற்காத அளவுக்கு மெட்டீரியல் நல்லா டைட் பண்ணிவிட்டு பொறுமையாக தான் ஆற்றி விடணும். இப்போ இந்த டோர் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து ஒரு 1.5 கப்புக்குள்ளேயே முடிச்சிடணும். அந்த அளவுக்கு வந்து மெட்டீரியல் வந்து கம்மியாகவே அடிக்கணும். கொஞ்சம் அடிக்க தெரிஞ்சவங்க பொறுமையாக ஆற்றி விடுவாங்க. அவங்க நல்லா சீனியாரிட்டியாக இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் ஆற்றி விடுவாங்க. அவங்களாம் நல்லா பெஸ்ட்டாக நல்லா கொஞ்சம் பொறுமையாக ஆறு விட்டு கொஞ்சம் லேயர் மாரி ஏற்றுவாங்க. தெரியாதவங்க ஒரு 1.5 கப்புக்குள்ளவே ஏற்றுங்க. அப்படி அதிகமாக போய்ட்டு மூளை முட்டெல்லாம் தங்கிச்சு அப்படின்னா பாலிஷ் அடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலேயே 4 அடியில் வந்து வெடி போட்டுரும். அந்த மூளை முடுக்கெல்லாம் அப்படியே வெள்ளையாக மஞ்சளாக பேத்துன்னு வர மாதிரி வரும். அதாவது வெடி போட்ட மாதிரி ஆகிடும். அது வந்து ப்ராப்ளம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மெட்டீரியல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே அப்ளை பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சர்வீஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஏற்றணும் அப்படின்றது. நான் வந்து உங்களுக்கு முன்கூட்டியே சொல்கிறேன், மெட்டீரியல் அதிகமாகிடுச்சா வெடி போட்டுரும் அப்படின்னு.